சிம்பிளாக ஒரு டேஸ்டான என்னோட ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும், பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாதி வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயமும் குட்டி குட்டியாக கட் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். பழுத்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா அதையும் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். வடையெல்லாம் போனதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துட்டு அதையுமே எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். 1 கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனில் தயிர் சேர்க்குறதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி மாதிரி வேணுன்றனால நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சோம்னா போதும். சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். அதே அளவு போதும்னா விட்டுல. எனக்கு இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி வேணுன்றனால நான் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி.